அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். டேரட் கார்ட் ரீடர், ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். இந்த பதிவில் தொடர்ச்சியாக நம்ம டேரட் கார்ட் ரீடிங்கில் இருக்க பேசிக் கோர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார்டு என்னென்னா த லவர் கார்டு. இந்த கார்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா கம்பேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப்பை பற்றி தான் சொல்லுது. அதே மாதிரி இந்த கார்டு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும், ஒரு மேல் எனர்ஜி அண்ட் ஃபீமேல் எனர்ஜி ரெண்டுமே இருக்குது. இந்த மாதிரி கார்டு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம பாசிட்டிவ் சைடில் சொல்கிறது என்னென்னா பார்ட்னர்ஷிப் நீங்கள் ஏதாச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எது வேணாலும் இருக்கலாம். லவ், ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ், இந்த மாதிரி எது இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஏஞ்சல் ப்ளஸ் பண்ணி ஒரு 2 எனர்ஜியுமே ஒன்று சேர்க்குற கார்டு தான். ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கார்டு வரும்பொழுது நெகட்டிவ் சைடில் என்ன இருக்கோன்னா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரேக்கேஜ் வரும். பார்ட்னர்ஷிப் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். டியூவாலிட்டி, மைண்ட் செட்டே டியூவாலிட்டியாக இருக்கும். இது பண்ணலாம், இது வேணாம் அப்படின்ட்டு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க மனிதர்கள்னால நிறைய நேரத்தில். அதே மாதிரி 2 ஒப்பீனியன்ஸ் இருக்கும், 2 தாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா டியூவாலிட்டி அதிகமாக இருந்து மனநிலையே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் பாசிட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ என்ன பர்டிகுலர் ரீசனுக்காக நம்ம கார்டு எடுத்திருக்கோம், அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கான கொஸ்டின் என்ன, நம்மளோட எனர்ஜி என்ன சொல்லுது, இந்த யூனிவர்சல் எனர்ஜி என்ன சொல்லுது, அவங்களோட எனர்ஜி என்ன இருக்குது, கார்டோட இந்த கார்டு கூட கிளாரிஃபிகேஷன்ஸ் கார்டு என்ன வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். இதெல்லாமே நான் சொல்கிறது இப்போது இந்த லெசனில் சொல்கிறது எல்லாமே ஒரு பேசிக்கான கோர்ஸ் தான், ஒரு பேசிக் ஒரு லைன் அவ்வளோதான். ஸோ இந்த கார்டில் இருக்க நம்பர் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா 6 நம்பர். 6 எந்த குறிக்குது, சுக்கிரனை குறிக்குது. ஸோ எல்லா லக்ஸரி திங்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய லக்ஸரியான திங்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் போகணுன்னா பாசிபிளான அபண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சைட்லேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு கார்டுன்னு எடுக்கும் பொழுது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே நம்ம இந்த கார்டை பார்த்தே ஆகணும். அப்போ தான் ஒரு கரெக்டான ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். இதற்கு வரக்கூடிய கார்டு என்ன இருக்குது, கிளியரன்ஸ் கார்டு என்ன இருக்குது, இதுக்கு முந்தைய கார்டு என்ன வந்திருக்கு, இன்னுமே கிளாரிட்டி கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எல்லாமே நம்ம ஒரு ஷஃபில் பண்ணி கார்டு எடுக்கும் பொழுது எல்லாமே பார்க்கணும், ஸ்ப்ரெட்டில் எல்லாமே பார்க்கணும். ஓகே, இந்த பேசிக் கிளாஸ் இதோட முடியுது. அடுத்த பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.